எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வது நிறைய சவால்கள் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வருவாய்த்துறை சங்கம் கூட்டமைப்பு 42,000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் வந்து இன்னைக்கு எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிச்சிருக்காங்க. அதிகாரிகளை பொறுத்தவரையில் நடைமுறை சிக்கலை காரணமாக சொல்லி அதை புறக்கணிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வரவேற்கிறது. அந்த அதிகாரிகளின் உணர்வுகளை மதித்து தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். நடைமுறை சிக்கல்களை தாண்டி உள்நோக்கம் கொண்டதாகவும் இது இருக்கிறது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வது அரசு அதிகாரிகளுடைய கடமை. அதை வந்து அரசு அதிகாரிகள் ஒருபோதும் செய்ய மாட்டான்னு சொல்லக்கூடாது. பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் நாராயண் திருப்பதி சொல்லியிருக்காரு. அரசு அதிகாரிகள் தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை அதிகாரிகளும் வேடிக்கை பார்க்க முடியாது. அவர்களுக்கு தேவையற்ற பணிச்சுமைகளை திணித்தால் அதனை அவர்கள் சுமக்க முடியாது. அதனுடைய விளைவாகத்தான் கேரளாவிலே ஒரு BLO தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம்தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த சாவுக்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பேற்று அந்த குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. மேற்கொண்டு BLO பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு இவர்கள் தள்ளிவிடக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம். முதலமைச்சருடைய தூண்டுதல் பேரில் தான் இவங்க இந்த மாதிரியான பணிகளை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு மேற்கொண்டு ஒரு குற்றச்சாட்டு அவங்களே வச்சிருக்காங்க. அது ஆதாரமில்லாத அவதூறு. எப்போதும் போல திமுக மீதான வெறுப்பை அவர்கள் உமிழ்கிறார்கள். பருவமழை காலங்கள்ல செய்யக்கூடாது, முன்னாடியா பண்றீங்க, நாங்க வரவேற்கிறோம், ஆனா கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க முக்கியமா எதிர்ப்பு இது ரெண்டுக்கும் முரண் இல்லை. அவர் ஒரு காரணத்தை விளக்குகிறார், நான் கூடுதலாக இன்னொரு காரணத்தை விளக்குகிறேன். நான் நடைமுறை சிக்கல்கள் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை. நடைமுறை சிக்கல் 1 மாத காலம் போதாது என்பது ஒரு கருத்து. மழை காலமாக இருக்கிறது, எனவே இதை இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பது ஒரு கருத்து. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கிறது. அவர்கள் கோருகிற ஆவணங்களை ஏற்பாடு செய்வதில் பாமர மக்கள், ஊரகப் பகுதிகளில் வசிக்கிற மக்கள், உழைக்கிற மக்கள் மிக சிரமப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன. அதை முதல்வர் சுட்டி காட்டுகிறார். அது ஒரு காரணம், அதுவும் உண்மைதான். அதை தாண்டி குடிமக்கள், தேசிய குடிமக்கள் பெயர் அட்டை தயாரிப்பதற்கான ஒரு செயல் திட்டமும் மறைமுக செயல் திட்டமும் இதற்குள்ளே இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் கூட்டுச்சதி செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். மூன்றாவதாக, இவ்வாறு பெயர்களை நீக்கம் செய்வதன் மூலம் எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பெரும்பாலும் கணிசமான அளவிலே வெளியேற்றிவிட முடியும். 90 விழுக்காடு வெளியேற்றிவிட முடியும். அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமாக அதிலே இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான எதிர்ப்பு வாக்குகளை அவர்களால் தடுத்துவிட முடியும். இந்த உள்நோக்கமும் அதிலே இருக்கிறது. ஆக 2 உள்நோக்கம். ஒன்று, எதிர்ப்பு வாக்குகளை வெளியேற்றுவது பட்டியலில் இருந்து. இரண்டாவது, தேசிய குடிமக்கள் பெயர் அட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே தயாரித்து விடுவது. இந்த 2 சதித்திட்டமும் மறைமுக செயல் திட்டமாக இருக்கிறது. நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்கிற ஒரு களத்திலே நாம் சிந்திக்கிற போது இந்த 1 மாத காலம் போதாது. இந்த ஆவணங்கள் திரட்டுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஊரக மக்கள் இதை அவ்வளவு எளிதாக கையாள முடியாது போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன. அடைமழை காலமாக இருக்கிறது என்பது ஒன்று. அவர்கள் திரும்ப அதை வெரிஃபை செய்து அறிவிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற காலமும் நாம் கவனிக்க முடியாத பொங்கல் காலமாக இருக்கும். ஜனவரி அவர்கள் அதற்கான வெரிஃபிகேஷன் காலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அது கவனம் செலுத்த முடியாத ஒரு பண்டிகை காலமாகவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே அமைந்து விடுகிறது. இவையெல்லாம் நடைமுறை சம்பந்தமானது, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இது மட்டுமே காரணம் என்று விடுதலை சிறுத்தைகள் கூறவில்லை. சில கட்சிகள் இதை பிரதானப்படுத்தி சொல்லுகின்றன. நாங்கள் இதன் ஊடாக இன்னமும் அவர்களின் மறைமுக செயல் திட்டம் அதிலே இருக்கிறது, இதனோடு இணைந்து இருக்கிறது,
ஆகவே எஸ்ஐஆரே வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. சார், இப்போ எஸ்ஐஆர்ல கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 19,000 வாக்குகள் சந்தேகத்திற்குரிய வாக்குகளா இருக்கிறதா மத்திய அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் சரி முறைப்படுத்தணும்னா எஸ்ஐஆர் தேவை. அதுக்கு ஏற்கனவே இருக்கிற எஸ்ஆர்ஐ போதுமானது, சம்மரி ரிவிஷன் போதுமானது. அதில் 2 வகையான ரிவிஷன் முறை இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிற 2 வகையான அணுகுமுறை. ஒன்று எஸ்ஆர் என்பது, இன்னொன்று ஐஆர் என்பது. ஐஆர் என்பதே இன்டென்சிவ் ரிவிஷன் தான். அது தேர்தல் காலத்தில் அல்லாத பிற காலங்களில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை. அது இண்டிபெண்டன்ட் அப்ரோச். அது அதாவது தேர்தல் நடந்தால் செய்வது என்பது சம்மரி ரிவிஷன். இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, அவர் 3 மாதத்துக்கு முன்னால் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது சம்மரி ரிவிஷன். எலெக்ஷனே இல்லை, இப்போ இன்னும் 4 வருஷத்துக்கு பின்னால் தான் எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற காலத்தில் எடுக்கிற நடவடிக்கைக்கு பேர் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த 2 அப்ரோச்சும் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் கையாளக்கூடிய ஒன்று தான். அதில் ஏதேனும் ஒன்றை இவர்கள் எப்போதே செய்திருக்கலாம். இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செய்திருக்கலாம், அல்லது இந்த தேர்தலை முடிச்சுட்டு கூட செய்யலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த தேர்தலை முடிச்சுட்டு மே மாதம் முடிஞ்சிடும், ஜூன் மாதத்துலேருந்து இவங்க கிளென்சிங் வேலையை ஆரம்பிக்கலாமே. அந்த இன்டென்சிவ் ரிவிஷனை அதே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிற பேரில் கூட செய்யலாமே. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னால் இவங்க இன்டென்சிவ் ரிவிஷனை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அவங்க நடத்துகிறாங்க. அப்போ அதனுடைய கான்செப்டே அடிபடுது. இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே இண்டிபெண்ட் அப்ரோச்னு அர்த்தம். எலெக்ஷனை சார்ந்து இருக்காமல் இருக்கிற ஒரு நடவடிக்கை. எலெக்ஷன் சார்ந்து எடுப்பது சம்மரி ரிவிஷன். சம்மரி ரிவிஷன் போதுமானது, அதில் கிளென்சிங் பண்ண முடியும். அதில் பிஜேபி மற்ற ஆட்கள்லாம் இருந்து கொளத்தூர் தொகுதியில் 19,000 ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டு இருக்குது அல்லது போகஸ் ஓட்டு இருக்குனாக்கா அவங்க அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்கிறாங்க, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து நீக்க சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இது அதுக்காக மட்டும் இல்லை என்பது தான் விடுதலை சிறுத்தைகளின் அப்சர்வேஷன். இது வெறும் கிளென்சிங் ப்ராசஸ் அல்ல. வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக மட்டுமே இவர்கள் இதை கையாளவில்லை. அவர்களுக்கு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது. ஆகவேதான் இதை முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி 24ஆம் தேதி சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் திமுக தான் முறைகேடாக பயன்படுத்துது. குறிப்பா டிவிகே வாக்குகளை நீக்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்கள் போய் அந்த வேலையை செய்யறாங்கன்னு விஜய் சொல்றாரு. பாஜகவும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அது அவங்க மைண்ட் செட் மாறலை இன்னும். அதாவது டிஎம்கே எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அவங்க இன்னும் அரசியல் களத்துக்குள்ளே முழுமையாக வரலை. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது, ஆதரிக்க வேண்டிய நட்பு சக்தி எது, ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதில் திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்குது. அப்புறம் திமுக டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இது ஏற்புடையதாக இல்லை. அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்டிக்கான் ஆகிருக்குது. வெறும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை, அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை. ஆனால் நடிகர் நம்முடைய தவிக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டி காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. கூட போலான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஒரு 50 ஃபார்மா ஒரு பிஎல்ஏவும் ஃபில் பண்ணி தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கு தேர்தல் ஆணையம். ஆனால் திமுகவை சார்ந்த பிஎல்ஏக்கள் கூட போறத அது எதுவும் முறைகேடான விஷயங்கிற மாரி அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் திமுக பாருங்க இப்போ எக்ஸாக்ட் கொடுத்துன்னு சொல்லி பல விமர்சனங்கள் பாருங்க. பிஎல்ஏ போலாம் ஏங்க, நான் மொத்தமே அதை எஸ்ஐஆரே வேண்டான்னு சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் டிஸ்கஷனை நீங்கள் டைவெர்ட் பண்ணாதீங்க. பிஎல்ஏ கூட போக வேண்டாமாங்கிறதுக்குள்ளே நாங்கள் நுழையில. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தாதீங்கன்ற அதுக்குள்ளே இருக்கிற நிறைய மறைமுக செயல் திட்டம் இருக்குது. அதனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்கள் ஸ்டாண்டு. விடுதலை சிறுத்தை நீதிமன்றம் இறந்துருக்கிறாங்க. பிஎல்ஓக்கள் இறந்துருக்கிறாங்க. பீகாரில் லட்சக்கணக்கில் வாக்கு எண்ணிக்கப்பட்டிருக்கு, போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இவங்க நடந்த பேருக்கும் மாஸ் எக்ஸ்பிரஷன் நடந்த பேருக்கும் நீதிமன்றம் ஏற்கனவே பீகார் வழக்கிலையும் அதை தீர்ப்பு சொல்லாம குடியுரிமை நீக்கப்படுதுன்றது. அதுதான் உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இது போன்ற பொதுவான மக்கள் நிறுவனங்களை இன்றைக்கு பாஜக ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். பல வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க.
பீகார் தேர்தலின் போது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திய போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பலர், நாங்கள் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்சநீதிமன்றத்தில் அதை எதிர்த்து தடை கோரி வழக்கு போட்டது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டிலே இதை நடைமுறைப்படுத்த அறிவித்த உடனேயே திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது. நாங்களும் இப்போது அதில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதில் எங்களுடைய கோரிக்கை பிரேயர் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய பிரேயர் எஸ்ஐஆர் தடை செய்யப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான். அதே கோரிக்கை வலியுறுத்தி இதை மக்கள் போராட்டமாக மாற்றுகிறோம். அடுத்து நான் இன்னும் சில செய்திகளை சொல்லி முடிச்சிடறேன், இருங்க, அப்புறம் கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி. சீஃப் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் பட்டியலினர்களுக்கு கிரிமினல் வேணும், அவருடைய கருத்தை நான் ஏற்கவில்லை. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கிரீமி லேயர் என்பது ஓபிசி சமூகத்திற்கு கூட கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டங்கள். தொடர்ந்து நாங்கள் அதை தான் வலியுறுத்துகிறோம். கிரீமி லேயர் என்பது ஒரு சூழ்ச்சி, அது ஒரு சூது, சமூக நீதியை நீர்த்து போக செய்கிற ஒரு முயற்சி. அது ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களை கிரீமி லேயர் மூலம் சிதறடிக்க பார்க்கிறார்கள், பிரிக்க பார்க்கிறார்கள். இதில் ஒரு பெரிய சதி இருக்கிறது. ஆகவே கிரீமி லேயர் என்கிற கான்செப்டையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது. இருங்க ஏற்கனவே இந்த பிரச்சனையை முதலில் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அவர்களின் கோரிக்கையை ஜனநாயகபூர்வமான முறையிலே அணுக வேண்டும். அந்த 2 ஜோன், அந்த பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவர்களை அப்படியே நிரந்தரப்படுத்தி கொள்ள வேண்டும். புதிதாக ஆட்கள் தேவைப்பட்டால் அவுட் சோர்சிங் முறைப்படி எடுத்துக்கொள்ளலாம். போராடுகிறவர்கள் அதற்கு இணங்குகிறார்கள் என்பதை நாங்கள் எடுத்துச் சொன்னோம். அதை பரிசீலிப்பதாக அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரவில்லை என்பது கவலை அளிக்கிறது. முதல்வரை நான் மறுபடியும் சந்திக்கிற போது இந்த பிரச்சனை குறித்து வலியுறுத்துவேன். பீகார் தேர்தலில் உலக வங்கியில் 14,000 கோடி கடன் வாங்கி தேர்தல் நடத்தினதா கணக்கில் வெளியிட்டிருக்காங்க. வேறு ஒரு திட்டத்திற்காக உலக வங்கியின் மூலம் பெற்ற பணத்தை தேர்தல் ஆதாயம் கருதி குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் தலா 10,000 அவர்கள் உதவித்தொகையாக வழங்கியது இப்போது வெளியாகி இருக்கிறது. இது தேர்தலுக்கு முன்பே தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று பலரும் உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தை சிதைக்கிற நடவடிக்கை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்குகிற நடவடிக்கை, மக்களை விலை கொடுத்து வாங்கிவிடலாம், ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்கக்கூடாது என்று ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்குகிற ஒரு முயற்சி. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. எஸ்ஐஆர் மூலமாகத்தான் பீகாரில் வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் மூலமா தான், எஸ்ஐஆர் மேற்கொண்டதுனால தான் பீகார்ல வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்துறதுனால என்ன அவங்களுக்கு சட்டம் நடந்துற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பீகாரில் செய்ததை போல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதை தடுப்பதற்காகத்தான் ஜனநாயக சக்திகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவல். வாக்குப்பதிவு சதவிகிதத்தை உயர்த்துவது மட்டுமே அவர்களின் நோக்கம் இல்லை. தில்லுமுள்ளு செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களின் நோக்கம். அவர்களுக்கு எந்த விதமான வாக்கு வங்கி ஆதாரமும் இல்லாத நிலையில், வலிமை இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம் என்று எந்த துணிச்சலில் பிரதமர் வரையில் பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் பேசுவதிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை, சதித்திட்டம் இருக்கிறது என்பதை யூகிக்க முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது.
அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு என்றால் அது அரசியல் காரணங்கள் என்று விமர்சிக்கப்படலாம். பொதுமக்கள் இதில் விழிப்பாக இருந்து இதை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அவர் கட்சி தொடங்கட்டும், கட்சி தொடங்கின பிறகு